ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த வார்த்தையை உங்களை பயமுறுத்துகிறதா? எந்த நேரத்திலும் வேலையை விட்டு நீக்கப்படலாம் என பயப்படுகிறீர்களா? மறுசீரமைப்பு, மேம்படுத்துதல், மறு ஒழுங்கமைப்பு. உலகம் முழுவதும் இருக்கும் பல நிறுவனங்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திதான் பணியாளர்களை பணிநீக்கம் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஏஐ தான் பணிநீக்கத்துக்கான உண்மை காரணம் என்கிறார்கள் நிபுணர்கள். மைக்ரோசாஃப்ட், இன்டெல், டிசிஎஸ் போன்ற முன்னணி நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை வேலை நீக்கம் செய்து கொண்டிருக்கின்றன. 2030ஆம் ஆண்டுக்குள் ஏஐயால் 30 கோடி வேலை இழப்புகள் ஏற்படும் என தெரிவிக்கிறது முதலீட்டு வங்கியான கோல்ட்மேன் சாக்ஸின் அறிக்கை. அதாவது உலகளவில் 18% தங்கள் வேலையை இழக்கலாம். இருப்பினும் ஏஐ புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போதைக்கு உங்கள் வேலையை ஏஐ பறித்துக் கொள்ளாமல் பாதுகாக்க முடியுமா என்றால் ஆம். ஆனால் அதற்கு நீங்கள் சிலவற்றை செய்ய வேண்டும். ஏஐயால் எது முடியும், முடியாது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஒரு வேலையை கொடுக்கும்போது அது தொடர்பாக பல்லாயிரக்கணக்கான தகவல்களை விரைவாக பகுப்பாய்வு செய்து மனிதர்கள் தவறவிடக்கூடிய வழிகளையும் கண்டறிந்து ஏஐயால் செயலாற்ற முடியும். உணர்ச்சி ரீதியான அறிவுத்திறன், கனிவு, நெறிமுறைகள் மற்றும் படைப்பாற்றல் தேவைப்படும் பணிகளில் மனிதர்களே மேலானவர்கள் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவேதான் ஆலோசனை சேவைகள், கற்பித்தல் மற்றும் படைப்பாற்றல் தொடர்பான வேலைகளில் மனிதர்கள்தான் ஆதிக்கம் செலுத்தப் போகிறார்கள். ஏனெனில் மனித உணர்வுகளை ஏஐயால் உண்மையில் புரிந்து கொள்ள முடியாது. சரி, ஏஐயால் தற்போது எந்த வேலைகள் ஆபத்தில் இருக்கின்றன? வரலாற்றில் எந்திரங்கள் வந்து மனித உழைப்பை மாற்றின. ஆனால் இப்போது ஒயிட் கலர் ஜாப் எனப்படும் சட்டம், நிதி மற்றும் பொறியியல் போன்ற பணிகளை ஏஐ குறிவைக்கிறது. குழந்தை பராமரிப்பு, கல்வி மற்றும் மருத்துவம் போன்ற மனித உள்ளுணர்வு மற்றும் மனித தொடர்பு சார்ந்த வேலைகளுக்கு ஆபத்தில்லை. ஏஐ செயல்படவும் மனிதர்கள் தேவை. எனவே இயந்திர கற்றல் பொறியாளர்கள், தரவு விஞ்ஞானிகள் மற்றும் ஏஐ மேலாளர்கள் போன்ற வேலைகளுக்கு எப்போதும் வரவேற்பு இருக்கிறது. நீங்கள் ஏஐயால் பாதிக்கப்படும் துறையில் பணிபுரிந்தால் அதை எதிரியாக நினைப்பது தீர்வல்ல. அடுத்து என்ன செய்யலாம் என யோசியுங்கள். ஏஐயிடம் இல்லாத உங்களின் தனித்திறனை பற்றி யோசியுங்கள். உங்கள் வேலைகளில் எவற்றையெல்லாம் ஆட்டோமேட் செய்து நேரத்தை மிச்சப்படுத்த முடியும் என சிந்தியுங்கள். சலிப்பு தட்டும் வேலைகளை ஏஐயிடம் கொடுத்துவிட்டு உங்கள் திறன் சார்ந்து சிறப்பாக செயல்படுவதில் கவனம் செலுத்துங்கள். ஏஐ கருவிகளை கற்றுக்கொண்டு அவற்றை பயன்படுத்த பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைய சூழலில் ஏஐ கருவிகள் உங்களுக்கு தேவையில்லை என்றாலும் அவற்றை கற்றுக்கொண்டு பயன்படுத்தி பாருங்கள். பட உருவாக்கம், ஏஐ அசிஸ்டன்ஸை பயன்படுத்துதல், ஏஐ தொடர்பான திறன்களில் சான்றிதழ் பெறுதல் ஆகியவைதான் உங்களை எதிர்காலத்தில் தனித்துவமான பணியாளராக மாற்றும். பயப்படாதீர்கள். எதிர்காலம் குறித்து பல மோசமான கணிப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏஐ எங்கும் போக போவதில்லை. எனவே அதை ஆபத்தாக பார்ப்பதும் எதிர்கால பணிச்சூழலுக்கு ஒரு உதவியாக கருதுவதும் உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. ஆர்வம், தொடர்ந்து கற்பது மற்றும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்வது மட்டுமே எதிர்காலத்தில் உங்கள் பணிச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருக்கும். ஏஐ உங்கள் வேலையை எப்படி மாற்றி இருக்கிறது? உங்கள் வேலைக்கு இதனால் பாதிப்பு வரும் என நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள்.